ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. ஸோ குக்கரில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். 2 இலை, பட்டை, லவங்கம், ஒரு ஒரு ஏலக்காய், சோம்பு, நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கலராக இருக்கும் இல்லையா, அந்த ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்களா, கருப்பு ஏலக்காய்ன்னு, அது ஒன்று, அவ்வளோதான். ஸோ வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. ஸோ சுண்டல் வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லும் ஊற வச்சு எடுத்து காலையில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். 4லேருந்து 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ எண்ணெய் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கண்ணாடி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாங்க. ஸோ தக்காளி வந்துட்டு 1 மட்டும் போடுங்க போதும். ரொம்ப நிறையா போட்டோம்னா தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். ஸோ அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்காது. ஸோ 1 தான், சின்ன சைஸாக மீடியம் சைஸாக 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு பச்சை மிளகா ஒன்று மட்டும் கீறாமல் முழுசாக பச்சை மிளகாவே போட்டுருங்க. ஸோ நல்லா போட்டு வணங்கினதுக்கப்புறமா இப்போது மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்பைசஸ் பவுடர்லன்னு பார்த்துட்டோன்னா, அடுத்தது கரம் மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெருங்காய பவுடர் இருக்குது இல்லைங்களா, பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா, சுண்டல் வந்துட்டு டைஜஷனுக்காக வேண்டிதான். ஸோ பெருங்காய பவுடர் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வணங்க விட்டுறலாம். ஸோ இது நல்லா வணங்கிறது தான் நமக்கு க்ரீமி டெக்ஸ்சர், அந்த டெக்ஸ்சர் தான் வந்துட்டு ஃபுல் கோட்டிங்க்கும் நமக்கு சாதத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வணக்கிடுங்க. இப்போ வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ கேரட்டு, பீன்ஸு, சுண்டல் வேக வச்சு எடுத்தது, ஸோ அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வணங்க விடுங்க. அப்போ தான் அந்த எல்லாத்துலேயுமே சுண்டல்லையும் சரி, கேரட், பீன்ஸ் எல்லாத்துலேயுமே ஈவனாக டேஸ்ட் வந்துட்டு இறங்கும். ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு, என்ன வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் கழுவி வச்ச புதினா, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி தான். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயே லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லைங்க, ஸோ அதே வந்துட்டு நமக்கு போதும். நல்லா வணங்க விட்டுருங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம்லேயே வச்சு வணக்கிக்கலாம். ஸோ நல்லா வணங்கி எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட்டாக உப்பு டேஸ்ட்லாம் உங்களால் கூட்டணும். அரிசி வந்துட்டு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்துட்டு மெஷர்மெண்ட் பார்த்துட்டோன்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துருக்குறோம். இந்த 1/2 டம்ளர் தண்ணி வந்துட்டு இந்த சுண்டல் வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே ஊற்றிடலாம். ஸோ ஊற்றினதுக்கப்புறமா எக்ஸஸாக ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியை வந்துட்டு ஊற்றும்போது அந்த சுண்டல் டேஸ்ட் அப்படியே வந்துட்டு பிரியாணியில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்மெல் கூட அந்த சுண்டல் ஸ்மெல்லே கூட வரும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, ரைட், ரெடி ஆகிடுச்சிங்க. தண்ணி நல்லா ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி 1 டம்ளர், அந்த அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். வேறு எந்த மசாலா பவுடரும் இப்போ நம்ம ஆட் பண்ண வேணாம். அரிசியில் போடுறதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உப்பு லைட்டாக வந்து தூவிக்கோங்க போதும். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அரிசியை போடுறதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த குக்கருடைய லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பபுள்ஸ் மாதிரி மேலே வரும் இல்லைங்களா, அது நல்லா பிரிஞ்சு ஒரு மாதிரி, ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு இல்லையா. ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா அரிசியும் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக வந்துட்டு கலர் வந்துட்டு அதே வந்துடும் நேச்சுரலாகவே. ஸோ ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பழம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் குக்கரில் லிட்டு போட்டு மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கருப்பு சுண்டல் பிரியாணி ரெடி. சிம்பிளான, குயிக்கான, ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
குட்டீஸுங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பெரியவங்களுக்கும் குட்டீஸுக்கும் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம் அதை. ஸோ டொமேட்டோ ரைஸ்க்கு பிடிச்ச குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளாக் சுண்டல் எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் போட்டு வணக்கி தரும்போது பிரியாணியை செஞ்சு தரும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ சுண்டல் தனியாக கொடுக்கறதுக்கு இப்படியும் கூட கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.